3வது எபிசோட்ல ஒருவேளை தலைவன் அயன்மேன் அவெஞ்சர்ஸ்ல சேர்றதுக்கு முன்கூட்டியே பொலேடியம் பாய்சனுக்காக நட்டாசாக்கா போட்ட ஊசியில அண்ணன் அனாமத்தா போய் சேர்ந்துடுறாப்ல. சரி ஆளு யாருன்னு தெரியற வரைக்கும் அக்காவை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கானுங்க. நம்ம ஒத்த கண்ணு முட்டையனும் கல்பிரட் யாருன்னு நீயே கண்டுபிடிச்சுக்கோன்னு ஆயுதத்தை கொடுத்து தப்பிக்க வச்சிடறான். மெக்சிகோல இப்பதான் நம்ம தாரும் மியல்மேர தேடி வந்திருப்பாப்ல. அம்புட்டு பயலையும் பொழந்துட்டு சுத்தீரை எடுக்கலாம்னு வரும்போது ஹாக்காய பைய அம்பு விட்டு கொண்டு போடுறான். ஒட்ட அவனையாச்சும் விசாரிக்கலாம்னு பார்த்தா அவனே ஆட்டோமேட்டிக்கா செத்து கிடக்குறான். சரி இன்ஜெக்ஷன்ல என்னதான் கலந்திருக்கான்னு கண்டுபிடிக்க நட்டாசாக்கா பேனரை போய் பாக்குறாப்ல. அதுக்குள்ள லோக்கி அண்ணனை கொன்னதுக்கு படையெடுத்து வந்துடுறான். கூடவே ஃப்ராஸ்ட் ஜெயின் வெப்பன் வேற மொத்த பூமியும் காலி பண்றதுக்கு. நம்ம ஒத்த கண்ண முட்டைய லோக்கி கையில காலில் விழுந்து கொலகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நாள் பர்மிஷன் கேட்கிறாப்ல. அதுக்குள்ள அங்கிட்டு நம்ம மாமனாருக்கும் மருமகனுக்கும் முட்டிக்கிட்டு நிக்க கணத்துல குதிக்கிறதுக்குள்ள நம்ம அழுக்கண்ண கன்றாவே வெடிச்சு செத்துறாப்ல. இது எவன்டா நம்ம பயல்களுக்கு மட்டும் பாயாசத்தை போடுறதுன்னு நினைக்க எப்படியோ நம்ம நட்டாசாக்கா யார் அந்த கல்பிரட்னு கண்டுபிடிச்சு சொல்றதுக்குள்ள அந்த பயமுள்ள அக்காவுக்கும் பாயாசத்தை போட்டுருச்சு. கடைசியா ஹோப்புங்கிற வார்த்தை மட்டும் அண்ணன் காதுல விழுந்திருக்கும். அதை வச்சு ஒரு கெஸ்ல கல்ற தோட்டத்துக்கு போய் பார்த்தா ஹோப் அப்ப ஹேங் தான் பொண்டாட்டியும் பொள்ளையும் ஷீல்டுக்காக செத்ததுனால காண்டில அம்புட்டு அவெஞ்சர்ஸையும் காலி பண்ணிருக்கான். சரி மொட்டையனையும் பிச்சு போட்டுருவான்னு பார்த்தா மர்டரை கண்டுபிடிக்க மாறு வேஷத்துல நம்ம லோக்கி வந்திருக்காப்ல. அண்ணன் மேல அம்புட்டு பாச புண்ணாக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ப்ரொடெக்ஷன் இல்லாத பூமியை ஈஸியா புடிச்சிடலாம்னு வந்திருக்காப்ல. ஆனா ஐஸ் கட்டிக்குள்ள இருந்த மனுஷனையும் ஐசக்காவையும் மறந்துடுறான் இந்த பக்கி.